மக்களை இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா, கடந்த 7 நாட்களாக ஒரு விஷயம் பெரிய லெவலில் பேசு பொருளாக இருக்குது. ஆனால் பெரிய லெவலில் கவனம் பெறல அப்படிங்கிறது எனக்கு தோணுது. பல்கலைக்கழகத்தோட பதிவாளர் துணைவேந்தரை பதவி விட்டு நீக்கிறார். அதற்கு என்ன காரணம் சொல்கிறாருன்னா, அவர் அப்படி பண்ணார், அதனால் நான் இப்படி பண்ணேன் அப்படிங்கிற ஒரு காரணம் சொல்கிறார். 2 பேருக்கு நடுவில் ஈகோ யுத்தமானது உச்சகட்டத்தில் இருக்குது. இதெல்லாம் எங்கே நடக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் இப்போ நம்ம பேசக்கூடிய சினாரியோ அத்தனையுமே நடந்துக்கிட்டு இருக்கு. சிரமப்பட்டு போலீஸ்காரங்க உதவியோட அடுத்தடுத்த சில விஷயங்கள் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப தர்ம சங்கடமான சுச்சுவேஷனில் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் இருக்குது. 2 பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஈகோ யுத்தத்தில் பல்கலைக்கழகத்தோட மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. என்ன பிரச்சனை, என்ன நடந்துகிட்டு இருக்கு, ஏன் இப்படி மாறி 2 பேரும் பதவி விட்டு நீக்கிக்கிறாங்க மாறி. இந்த சினாரியோவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன, ஒன்றா தெளிவானமாக இந்த ஒரு பதிவில் பார்க்கலாம். வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, இப்போ நம்ம 2025 இருக்கோம். இங்கே சில பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரியுது. இந்த பிரச்சனை நமக்கு புரியணும்னா 2017-18 காலகட்டத்துக்கு போகணும். 2017-18 காலகட்டத்தில் துணைவேந்தராக இருக்கக்கூடிய திருவள்ளுவன் அப்படிங்கிற ஒரு துணைவேந்தர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு 40 பேரை பல்கலைக்கழகத்தோட பணிக்கு வேலைக்கு சேர்த்துக்கிறார். இந்த 40 பேருக்கு பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட போஸ்டிங்னா, உதவி பேராசிரியர், பல்கலைக்கழகத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு சில பணியாளர்கள் உட்பட ஒரு 40 போஸ்ட்டை இவர் ஃபில் பண்ணுறார். இவர் இந்த 40 போஸ்ட்டை ஃபில் பண்ணும்போது தகுதி வாய்ந்தவங்களை இவர் பணிக்கு எடுக்கலை, இவர் சில பணம் வாங்கி கொண்டு சில மோசடிக்குள்ளே ஈடுபடுறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இந்த 40 பேரை அவர் பணியில் சேர்க்கும் போதே இருந்துச்சு. பட் அந்த 2017-18 காலகட்டத்தில் இவர் 40 பேருக்கு இவர் நினச்சபடியே பதவி போட்டு கொடுத்துட்டாரு. ஆனால் லஞ்ச ஒழிப்புத்துறை ரெய்டு வரைக்கும் அந்த பல்கலைக்கழகத்தில் நடந்துச்சு. இது சம்பந்தமாக சில பேர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க. பொதுநல வழக்காக இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. 2017-18 நடந்த சினாரியோ தான் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ காலங்கள் கடந்து வருது. இந்த துணைவேந்தராக இருக்கக்கூடிய திருவள்ளுவன் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, ஓய்வு பெற போகிறார். ஓய்வு பெறும்போது இவர் என்ன பண்ணிட்டார்னா, அந்த பல்கலைக்கழகத்தில் ஆல்ரெடி இவர் 40 பேருக்கு பணி போட்டு கொடுத்தார்ல, அந்த 40 பேரை பர்மனெண்ட் பண்ணிட்டு ஓய்வு பெற போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. 40 பேரை பர்மனெண்ட்டும் பண்ணுறாரு. ஸோ 40 பேர் நியமனத்தில் ஆல்ரெடி பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது தகுதி அடிப்படையில் வேலை கிடைக்கல, பணம் அடிப்படையில் வேலை கிடைச்சிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு சினாரியோலாம் லஞ்ச ஒழிப்புத்துறை, கவர்னர் அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றத்தில் வழக்கு உட்பட பல்வேறு ஏரியாவில் இருக்கும்போது இந்த 40 பேருக்கு எப்படி பர்மனெண்ட் போட்டு கொடுக்க முடியும்? இந்த விஷயத்தை அங்கே இருக்கக்கூடிய வேறு சில பேராசிரியர்கள் கவர்னரோட கவனத்துக்கு எடுத்து போகிறாங்க. கவர்னர் என்ன பண்ணுறான்னா, இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு RN ரவி என்ன பண்ணுறான்னா, இந்த பல்கலைக்கழகத்தில் மிகப்பெரிய லெவலில் மோசடிகள் நடக்கிறதுக்கு திருவள்ளுவன் துணை போகிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அடிப்படையில் பதவி, அதாவது இவர் இவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு 22 நாள் தான் இருக்குது. அந்த 22 நாளுக்கு முன்னாடி இவரை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. சஸ்பெண்ட் பண்ணி இவர் வீட்டில் உட்கார வச்சிடுறாங்க. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவர் ஆல்ரெடி குற்றச்சாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குற்றத்துக்கு பர்மனெண்ட் அப்படிங்கிற அடுத்த கட்டத்துக்கு போனதுனால இவர் மேலே அந்த நடவடிக்கை எடுக்கப்படுது. அந்த பல்கலைக்கழகத்தில் மூத்த பேராசிரியராக இருக்கக்கூடிய சங்கர் அப்படிங்கிற ஒருத்தர் பொறுப்பு துணைவேந்தராக மாற்றப்படுறார். ஸோ அந்த பொறுப்பு துணைவேந்தராக இருக்கக்கூடிய சங்கர் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 40 பேர் நியமனத்தில் பார்த்தீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட கோப்புகள்லாம் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி பல்கலைக்கழகத்தோட பதிவாளர் கேட்குறார். இந்த பதிவாளர் அப்படிங்கிறவர் தான் பல்கலைக்கழகத்தோட நிர்வாக அதிகாரி. துணைவேந்தர் சொல்லக்கூடிய உத்தரவுகள் அத்தனையுமே செயல்படுத்துறது இந்த பதிவாளரோட மிகப்பெரிய வேலை. அது மட்டும் இல்லாமல் இந்த பல்கலைக்கழகம் சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய லெவலில் நிர்வாகத்தை முன்னெடுக்கிறது இந்த பதிவாளரோட வேலை தான். சுருக்கமாக சொல்ல போனால், நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தலைமைச் செயலாளர் இருக்காங்க பார்த்தீங்களா, தலைமைச் செயலாளர் எப்படிப்பட்ட கண்டிஷனில் இருக்காங்க, அதே ஒரு கான்செப்ட் தான் இந்த பதிவாளர் அப்படிங்கிற கான்செப்டும் துணைவேந்தர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வரும். இந்த பதிவாளர்கிட்ட இந்த கோப்புகளை கேட்கும்போது இந்த சங்கர் அவர்கள் கேட்ட கோப்புகளை அங்கே இருக்கக்கூடிய பதிவாளர் தியாகராஜன் அப்படிங்கிற ஒருத்தர் கொடுக்கல. இந்த தியாகராஜன் இந்த கோப்புகளை எதையுமே கொடுக்காம இருக்கிறதுனால பதிவாளர் போஸ்ட்லேருந்து இந்த தியாகராஜனை நீக்கிறாரு. யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சங்கர். ஏன் இந்த தியாகராஜன் இந்த கோப்புகளை துணைவேந்தர் கேட்கும்போது கொடுக்கலான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த 40 பேர் நியமிச்சாங்கல்ல, அந்த 40 பேரில் இந்த தியாகராஜனும் ஒரு ஆள். ஸோ தியாகராஜன் அந்த 40 பேரில் ஒரு ஆளாக இருக்கிறதுனால இவன் இந்த கோப்புகள்லாம் துணைவேந்தர் கைக்கு போகும்போது, ஏன்னா ஆல்ரெடி திருவள்ளுவன் அப்படிங்கிற துணைவேந்தர் கண்ட்ரோலில் இருக்கும்போது எல்லாமே சரியாக போணுச்சு. அந்த துணைவேந்தர் இல்லாமல் இந்த குற்றச்சாட்டுகள்லாம் பிரதானமாக இருக்குது அப்படிங்கிறத பல்வேறு வகையில் வெளிப்படுத்தின சங்கர் ஒருத்தர் அப்படிங்கிற ஒரு பேராசிரியர் துணைவேந்தராக வந்தபோது அந்த துணைவேந்தர் சங்கர் அப்படிங்கிற ஒருத்தர் இந்த கோப்புகளை கேட்கும்போது பதிவாளராக இருக்கக்கூடிய தியாகராஜனுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படும் தெரிஞ்சதுனால இந்த கோப்புகளை அவர் கொடுக்கல, அதனால நீக்கிறார். இதை பார்த்த பதிவாளர் தியாகராஜன் என்ன பண்ணுறாருன்னா, நீ என்னைய நீக்கிறது, நான் உன்னைய நீக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பதிவாளர் தியாகராஜன் அவர்கள் சங்கர் அப்படிங்கிற துணைவேந்தரை நீக்கிறார். ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஆகிப்போச்சு. எப்படிங்க ஒரு பதிவாளர் துணைவேந்தரை நீக்க முடியும்? துணைவேந்தர் நியமனம் அப்படிங்கிறது கவர்னர் கண்ட்ரோலில் இருக்குது. இதை எப்படி ஒரு பதிவாளர் செய்ய முடியும் அப்படிங்கிற சினாரியோ இருக்குது. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த துணைவேந்தராக இருக்கக்கூடிய சங்கர் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, வேற ஒரு பதிவாளர்
போடணும்ல, ஏன்னா பதிவாளரை நீக்கிட்டார்ல, வேற ஒரு பதிவாளர் போடணும்ல. ஸோ அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய வெற்றிச்செல்வன் அப்படிங்கிற ஒருத்தரை பதிவாளராக மாற்றுறார். இந்த வெற்றிச்செல்வன் அப்படிங்கிற ஒருத்தர் பதவியேற்றுக்கு வரும்போது ஆல்ரெடி தியாகராஜன் பதிவாளர் வந்து நீக்கப்பட்டார்ல, அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய அலுவலகத்துக்கு பூட்டு போட்டு போயிட்டார். பூட்டு போட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டார். இங்கே பொறுப்பு பதிவாளராக ஒருத்தர் வராரு பார்த்தீங்களா, வெற்றிச்செல்வன் அப்படிங்கிறவர். அவர் பதவியேற்றுக்க போது பார்த்தீங்கன்னா அலுவலகம் பூட்டியிருக்கு. ஸோ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் வந்து வராங்க. போலீஸோட உதவியோட பூட்டை உடச்சி பொறுப்பு பதிவாளராக இந்த வெற்றிச்செல்வன் அப்படிங்கிற ஒருத்தர் பதவி ஏற்றுக்கிறார். ஸோ ஒரு 40 பேரை நியமிக்கிறாங்க. அந்த 40 பேர் நியமனத்தில் மோசடி முறைகேடு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. சம்மந்தப்பட்ட வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. இது எல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த 40 பேரை பர்மனன்ட் பண்ணுறாங்க. பர்மனன்ட் பண்ணும்போது கவர்னர் கவனத்துக்கு போனதுனால அந்த துணைவேந்தரை நீக்கிறாங்க. அந்த வேற ஒரு துணைவேந்தருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பதிவாளர் வந்து துணை போகலை. இந்த பதிவாளர் துணை போகாதனால அந்த பதிவாளர் நீக்கிறாரு, பதிலுக்கு இவரும் நீக்கிறாரு. எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த தஞ்சை பல்கலைக்கழகத்தில் நடக்குது. அந்த பல்கலைக்கழகத்தோட படிப்புகள் அத்தனையுமே எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஓலைச்சுவடிகள், கல்வெட்டுகள், நம்மளுடைய மூதாதையரோட மொழியை புரிஞ்சுக்கிறது, அதற்கான இலக்கணம், மறு எழுத்து உட்பட பல்வேறு விதமான ஆராய்ச்சிகள் அந்த பல்கலைக்கழகத்தில் நடக்குது. அப்படிப்பட்ட பல்கலைக்கழகத்தில் இந்த ஈகோ யுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ இந்த பிரச்சனைகள் அத்தனையுமே அங்கே நடந்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு கமிட்டி ஒன்று அமைச்சிருக்காங்க. அந்த கமிட்டி ஜனவரி 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த பல்கலைக்கழகத்தில் போய் விசாரணை பண்ண போகிறாங்க. அதற்குள்ள இந்த பதிவாளரை இவர் நீக்கிறது, இவர் அவரை நீக்கிறது, இப்படிப்பட்ட சினாரியோலாம் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ சங்கர் அப்படிங்கிற ஒருத்தர் இப்போ பொறுப்பு துணைவேந்தராக இருக்காரு. வெற்றிச்செல்வன் அப்படிங்கிற ஒருத்தர் இப்போ பொறுப்பு பதிவாளராக இருக்காரு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாட்களில் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்னபடி அந்த கமிட்டி போய் அங்கே போய் தங்களுடைய வேலையை பார்க்க போகிறாங்க. அப்படி என்னென்ன மாதிரி முறைகேடுகள் அங்கே நடந்திருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்டை ஆளுநர் கொடுக்க போகிறாங்க. ஆளுநர் அந்த ரிப்போர்ட் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சட்டத்தின்படி யார் தவறு பண்ணியிருந்தாலும் சும்மா அந்த நீக்கிறது, சஸ்பெண்ட் இதோடு விடாமல் இந்த பல்கலைக்கழக முறைகேடுகள் அப்படிங்கிறது நம்மளுடைய சமுதாயத்தில் ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. இதனால் அந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்கப்படுறாங்க. ஸோ சம்மந்தப்பட்ட அந்த துணைவேந்தர் அது மட்டும் இல்லாமல் அந்த பதிவாளர் யாராக இருந்தாலும், இவர் நியமித்தவர் அவர் நியமித்தவர் யாராக இருந்தாலும் அவர் மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலில் ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம தெளிவாக பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.